முத்தமிழ் இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ. சார் வந்து நாங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபுல்லா எங்களே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சார் மட்டும் இல்லை, நாங்களும் தான். என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு வச்ச போது. ரொம்ப அழகா இருந்துச்சு. அது நீங்க பாடிட்டே அந்த ஹேர் இப்படி எடுத்துடும் போது நான் ஸ்லோ மோல பார்த்தா பாருங்க, உண்மையிலே ரொம்ப அழகா இருந்துச்சு. போடாதே சொல் ஒரு வார்த்தை சொல், காவலான ஹாய் ஹலோ திரைமொழிகள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து ஒரு சிங்கர்னு சொல்லலாம், இவங்க வந்து ஒரு பாடகர்னு சொல்லலாம். நிறைய பாடல்கள் அவங்க பாடுவாங்க, நிறைய சிங்கிங்கும் அவங்க பண்ணுவாங்க. எல்லாமே ஒன்று தானே, ஒரே மாதிரி தான். ஓகே, ஸோ சிங்கர் மோனிஷாவை தான் நீங்கள் மீட் பண்ணுறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உண்மை நான் நல்லா இருக்கேங்க, உங்களோட புண்ணியத்தில் நான். ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலாக அது வந்து தேர்ட் மீட் அப்னு நினைக்கிறேன் நம்மளோட. ஆமா, கரெக்ட். ஸோ நீங்கள் சிங்கர்னாலே நாங்கள் எப்பயுமே சிங்கருக்கு முதல் நாங்கள் கொடுக்குற மரியாதை என்ன அப்படின்னா ஒரு பாட்டோட தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ என்னோட ஃபேவரட்டான ஒரு சாங் வந்து நான் கேட்கலான்னு இருக்கேன். நீங்கள் நிறைய சாங் பாடிருக்கீங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் அந்த முத்தமலை சாங் வந்து நம்ம சின்மை மேமோட நீங்கள் சேர்ந்து பாடினீங்கல்ல, ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு டபுள் ஃபேன் ஆகிட்டேன் நான் அந்த சாங். ஸோ அந்த சாங் கூட பாடிடலாமா? முத்தமிழ் இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மருதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், பொல்லாயிரவோ சொல்லாரவோ எல்லா ஒருவனை வேண்டெங்கும் உசிரோ, கண்ணாளா என்னாளா பெண்ணாளா, இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை. ஏன் நிப்பாட்டினீங்க பாடிருக்கலாமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு. எல்லா சிங்கர்கிட்டையும் நான் சொல்கிறது தான், பட் ஆனால் உங்ககிட்ட உண்மையாகவே சொல்கிறேன், இந்த சாங் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஸோ இந்த சாங் பற்றி கேட்கும்போது நான் கண்டிப்பாக சின்ன மேம் பற்றி நான் கேட்டே ஆகணும். ஸோ அவங்களோட சேர்ந்து நீங்கள் பாடியிருக்கீங்க, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்பவே பயமா இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா, கொஞ்சம் ஆன் கேம்லாம் லைட்டா கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருந்தேன். ஆனா ரொம்ப பயமா இருந்துச்சு. அங்க போயிட்டு ஆன் ஸ்பாட்ல போயிட்டு பாடும்போது ஐயோ வருமா வராதா அப்படி இருந்துச்சு. ஆனா நான் பாடின உடனே மேம் ரொம்ப செம ஜாலி மூட்ல தான் இருந்தாங்க. ஸோ வந்து நான் ஆக்சுவலி நீர் பறவை மூவில இருந்து அந்த பறவை சாங் பாடியிருந்தேன். அவங்களுக்கும் அது ஃபேவரட் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால மேமுக்கு பிடிச்ச பாட்டுங்கிறதுனால நான் அது சூஸ் பண்ணி பாடினேன். அப்புறம் மேமும் கூட சேர்ந்து பாடும்போது இன்னும் ஹாப்பியா செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா மூமெண்டா இருந்துச்சு. எனக்கு இந்த முத்தமலை சாங் அதை பார்க்கும்போதே எவ்வளவோ சாங் முன்னாடி ஹிட் ஆயிருக்கு. ஆமா, அதை வந்து எல்லா சிங்கர்ஸும் பாடியிருப்பாங்க. ஆனா இந்த சாங்க சராசரி மனுஷனை கூட பாட வச்சுட்டாங்களே நீங்க. ஆமா, எதனால, என்ன காரணம் அது? கண்டிப்பா என்ன சொல்றது, ஆக்சுவலி இது வந்து மேமுக்கே இப்போ என்ன சொல்றது, அவங்க வந்து நார்மலா ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து எல்லாருமே பாடுற மாதிரி நினைச்சுதான் வந்து அவங்களும் பாடியிருப்பாங்க. பட் அது அன்எக்ஸ்பெக்டட்லி அவங்களுக்கு அது ஒரு செம ஹிட் ஆச்சு, ரைட்? ஸோ அது அவங்களுக்கும் அது அன்எக்ஸ்பெக்டடா இருந்திருக்காது. ஆனா இது வந்து காட் வந்து இந்த சாங்கை வந்து இது வந்து நீங்க தான் பாடி ஹிட் ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் ஆப்வியஸ்லி மேம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சிங்கர்ஸுமே ஃபேஸ் பண்றதுல அவங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு இருக்கிற மாதிரி இந்த சாங் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ஆஸ் அ சிங்கர்ஸ் எங்களுக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, லைக் அட்லாஸ்ட் இவங்க வந்துட்டு லைக் இவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கண்டிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களை பற்றி நம்ம போயிடுவோம். ஸோ சக்தி திருமணோட அந்த ஈவெண்ட் நீங்கள் போயிட்டு வந்தீங்க, நீங்கள் பாடியிருந்தீங்க, விஜய் ஆண்டனி சாரோட கூட இருந்தீங்க. ஸோ அந்த மொமெண்ட், அவரை பற்றின விஷயம், அங்கே என்னென்ன நடந்துச்சு? ஆக்சுவலி நான் வந்துட்டு லைக் காலேஜஸ் எல்லாம் போயிட்டு வந்து ப்ரொமோஷன்ஸ்க்காக தான் அந்த மூவியில் ஈவெண்ட்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. மதுரை, திருச்சி அண்ட் சேலம்க்கு போனோம். ஸோ அங்கே வந்துட்டு சார் முன்னாடி சாரோட சாங்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடச்சிது.
ஒரு ஒரு இடத்துல கிடைக்கல, பட் 3 இடத்துல கிடைச்சது. 3 டைம் வந்து நான் சாருக்கு முன்னாடி பாடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு. லைக் ஆக்சுவலி நான் சாரை வந்து நான் செகண்ட் டைம் மீட் பண்ணியிருக்கேன். சாருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பிச்சைக்காரன் மூவி 2 ப்ரொமோஷன்ஸ்க்கு நான் சார் அதே மாதிரி நான் சார் முன்னாடி ஆக்சுவலி பாடினேன். ஓகே. அவரோட சாங்கே பாடினேன். அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத இது. அண்ட் 2 வருஷம் கழிச்சு அவரோட இன்னொரு ஒரு மூவியோட ப்ரொமோஷன்ஸ்க்கு நான் அவர் முன்னாடியே ஒரே ஒரு சிங்கரா இருந்து நாங்க ஒரு டூவட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி கொடுத்தோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் வந்து சார் வந்து நாங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபுல்லா எங்களே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சார் மட்டும் இல்லை, நாங்களும் தான். ஸோ லைக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அவர்கிட்டயே போய் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அவர் சொன்னார் நீங்கள் ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ஓகே, மறக்க முடியாத மூமெண்ட். ஆக்சுவலாக நிறைய ஆர்டிஸ்ட், பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல. கரெக்ட். ஆமா. ஸோ இந்த லெவல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ப்ரொமோஷன் டைப்ல அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, ஆக்சுவலி நான் ரீசெண்டா இந்த ஆடியோ லான்ச்சுக்கு போகும்போதுமே லைக் எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து லைக் ரொம்ப டேலண்டடா இருக்கிற புது முகங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து வாய்ப்பு வந்து கண்டிப்பா அவங்களோட இதுல இருந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாருமே பண்ணுவாங்களான்னு கேட்டா தெரியல. ஸோ இவரு அந்த ஒரு நல்ல மனசு யாருக்கும் வராது. ஸோ எஸ், ஐம் ஸ்டில் வெயிட்டிங். அவரோட படத்துல வந்து எனக்கு பாடுறதுக்கு வந்து பாடிருக்கீங்களா? இல்லங்க, இல்ல பாடணும்னு சொல்றேன். பாடுறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா. நாங்க கேள்விப்பட்டோம் அங்க நடக்கிற விஷயங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகுது முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் கேள்விப்பட்டோம். ஸோ எங்களுக்கு தெரியும். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். இல்லங்க, அப்படிலாம் எதுவுமே பாடலங்க. அப்படியா? இல்ல சத்தியமா? நிஜமாலே இல்ல. நாங்க 10 ரூபாய்க்கு சூடா வாங்கிட்டு வந்து கேட்போம். சத்தியமா இல்லங்க. இல்ல சரி, ஓகே. அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அவங்களோட ஆடியோலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. எஸ். ஓகே, அவர் விஜய் ஆண்டனி சார் பத்தி நிறைய பேருக்கு தெரியாத முகங்கள் இருக்கும்ல. நாங்களா ஒரு இமேஜினேஷன்ல இருப்போம், இவர்னா இப்படி தான் இருப்பார். பட் நீங்க க்ளோஸ்ல வந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயம் அவர்கிட்ட லேர்ன் பண்ற மாதிரி நோட் பண்ணிருக்கீங்களா? அவர் வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தா இருக்காரு. அதுதான் உண்மை. என்ன சொல்றது, அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு அந்த ஒரு லெவலுக்கு அப்படியெல்லாம் பேசல. யாரை பார்த்தாலுமே எப்படி சொல்றது, ஒரு சராசரி மனுஷன் வந்து எப்படி இன்னொரு ஒரு மனுஷனை பார்த்தா எப்படி ஒரு நார்மலாவே ட்ரீட் பண்ணுவாங்களோ ரொம்பவே நல்லாவே ட்ரீட் பண்ணி ஒரு மாதிரி ரொம்பவே மரியாதையா பேசுவாரு. ஈவன் அவங்களோட பெரியவங்களா இருந்தாலும் ரொம்ப சின்னவங்களா இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் அவரு. ஸோ அதுதான் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து விஜய் ஆண்டனி சாரோட மியூசிக்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக் வைப் வந்து வேற எந்த இதுவுமே கொடுக்கல நிறைய பேர். பட் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அவரோட இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். பட் அந்த அளவுக்கு இன்னும் அவர் ரீச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மேபி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சுதான். ஆனா இப்போ ரீசெண்டா அந்த ஒரு கான்சர்ட்ஸ் எல்லாம் பண்ணி பட் மக்களுக்கு ஆக்சுவலி அவரோட பாட்டு தெரியுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ முன்னாடி எல்லாம் வந்து விஜய் ஆண்டனி சார் தான் அந்த பாட்டு பண்ணாரான்னு கேட்டா கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ வந்துட்டு விஜய் ஆண்டனி சாரோட கான்சர்ட்னா அவ்வளோ பேர் வந்து ரெடியா இருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் ஃபோக் சாங்ஸ்க்கு மெலடிக்கும் நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இப்போ அவருக்கு நிறைய ரெகக்னிஷன் எஸ்பெஷலி ஃபார் மியூசிக் வந்து அவருக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன் ரீசெண்டா. ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்து நான் வா தமிழ் ஆவால அதை பத்தி நான் கண்டிப்பா கேட்டாகணும். ஸோ அங்க நீங்க ரொம்ப பாடியிருந்தீங்க, சூப்பரா இருந்துச்சு அந்த சாங். அந்த சாங் மட்டும் ஒரு பாடிடலாமா? யா ஓகே. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு கச்ச போது சொக்கி தவிச்ச நான் சொக்க தங்கம் கெட்டியது துள்ளி குதிச்ச சொக்கி தவிச்ச நான் சொக்க தங்கம் கெட்டியது துள்ளி குதிச்ச குற்றாலே சாரில்லது கண்ணோரம் ஊறி வர என்ன நினைச்ச நான் உன்னை நினைச்ச இந்த பூர்வ ஜென்மம் புண்ணியமும் உன்னை நினைச்ச. ரொம்ப அழகா இருந்துச்சு. அது நீங்க பாடிட்டே அந்த ஹேர் இப்படி எடுத்து விடும்போது நான் ஸ்லோமோல பார்த்தா பாருங்க, உண்மையிலே ரொம்ப அழகா இருந்துச்சு. இல்லைங்கண்ணா, ஐசைக்கான சொல்ல உண்மையில தான் சொல்றாங்க. எனக்கு வந்து இது கேட்கலாமா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு டவுட்டுக்காக நான் கேட்குறேன். பாடும்போது ஏன் மூக்கெல்லாம் கொஞ்சம்
பெருசாகுது எல்லாருக்குமே எல்லாம் தெரியலங்க. நீங்க இதெல்லாம் மட்டும் இல்ல, நானே நான் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அனுராதா மேம்கிட்ட நான் நோட் பண்ணேன். நான் பாடும்போது கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல, மூக்கு ஏன் கொஞ்சம் புடப்பாகுது அப்படி, அது ஏன்? அப்படியா? ஆமா, ஐயோ! அது ஏன் அப்படி? மேபி ஃபார் சிங்கர்ஸ் வந்து பாடும்போது வந்து தண்ணி இல்லைங்க, அது அப்படி கிடையாது. பாடும்போது வந்து நம்மளோட வோக்கல் கார்டு இருக்குல்ல, உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, பரவாயில்ல, நீங்க கேட்டதுக்காக நான் சொல்லுவேன். நான் 2ஆம் கிளாஸ் ஃபெயிலாங்க, புரியுங்க. இல்ல இல்ல, அசின் சில ஒரு டீடைல்டா மேபி அவங்களுக்கு சிங்கர்ஸ்க்கு புரிய வாய்ப்பு இருக்கு, அதுக்காக சொல்றேன். ஸோ அது வந்து இப்போ நம்ம வந்து வோக்கல் கார்டில் இருந்து பாடும்போது எஸ்பெஷலி நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணணும், நம்மளோட நாஸ்ட்ரில்ஸும் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாடும்போது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஜென்ரலி பாடும்போது நம்மளோட நாஸ்ட்ரில்ஸ் ஓட ஏர்ல இருந்தும் இங்க இருந்து நம்ம பாடுவோம். நம்மளால மூக்கு மூடிட்டு பாடினா நம்மளால பாட முடியாது. ஸோ தட் இஸ் அ தியரி. நீங்க கேட்டதுக்கு ஆன்சர். இதுக்கு ஜஸ்ட் நான் கேட்டேன் நான். தெரியும். ஓகே, அப்புறம் நம்ம கோபிநாத் சாரோடைய அந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணியிருந்தீங்க, அந்த ஒரு சாங், அந்த இது வாசிக்கிறது. ஆமா. ஸோ ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு, எப்படி போயிட்டு இருந்தீங்க? 2 பேரும் சேர்ந்து பேரா வேற பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணிருந்தேன்? சேர்ந்து பாடிருந்தோமா? ஆமா. ஓ, சேர்ந்து வாசிச்சதா? ஓகே. அந்த அது சும்மா ஆக்டிங் பண்ணிருந்தேன். அதான் ரீல்ஸ் தான் அது. ஆக்சுவலாக உண்மையிலே ஆக்டிங்னா ரியலா நீங்க பண்ணுவீங்களா அது? இல்ல இல்ல, பண்ண மாட்டேன். கசூ மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்கு, அது சும்மா ப்ளே பண்ணுவேன். பட் அது வந்து சார் வந்து ஆக்சுவலி அவர் வந்து அதை எப்படி ப்ளே பண்ணணும்னு அவர் கத்துக்கிட்டாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து கத்துட்டு இருக்கும்போது, நீங்க 2 பசங்க வந்து நீங்க பாடுவீங்களா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி யதார்த்தமா கூப்பிட்டாரு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் வருதா, ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனா அது ஆக்சுவலி வரல. அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அது தூக்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவ்வளோ லாங்காவும் இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் அவர் சொன்னாரு, சரி முடியல, நீங்க ப்ளே பண்ணுங்க, நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் சும்மா பண்ணேன். ஆமா. ஆனா அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது நான் உங்களை சிங்கர் தான் நினைச்சேன், ஆனா அவரே கண்டுபிடிச்சிட்டார் நீங்க ஒரு பெரிய நடிகை அப்படின்னு. அதெல்லாம் என்னங்க நடிக்கிறது. ஆமாங்க, நான் கரெக்டா அந்த ஹோல் கூட கரெக்டா நீங்க அந்த லாக் பண்ணி எடுத்தீங்க பாருங்க, அது சொன்னேன். ஸோ இப்போ வந்து ஒரு சின்னதா செக்மெண்ட் ஒன்று பண்ண போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஃப்ரெண்டா சிஸ்டர் யாருக்காவது நீங்க கால் பண்ணி எதுவுமே பேச போறது கிடையாது, ஜஸ்ட் பாட மட்டும் போறீங்க. ஆப்போசிட்ல உங்களோட ரியாக்ஷன் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகே. நீங்க யாருக்கு வேணாலும் கால் பண்ணலாம். யாருக்கு வேணாலும் கால் பண்ணலாம். யாருக்கு கால் பண்ண போறீங்க? எங்களோட சிஸ்டர் பாக்கியா. சிஸ்டர் பாக்கியா. ஓகே, நர்ஸா இருக்காங்களா அவங்க? இல்லங்க, பாக்கியா. ஓ, அவங்க சிங்கர். ஓகே 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 ஓகே. ஸோ நீங்க வந்து கால் பண்ணிட்டு அவங்க அட்டன் பண்ணோடனே நீங்க எதுவுமே பேசக்கூடாது, பாட ஆரம்பிச்சிடுங்க. போலாமா? ஓகே ஓகே, ஸ்டார்ட். பிஸியா இருக்கு. காதோடு சொல், காதோடு சொல், யாரென்று சொல், யாரென்று சொல், பேரழகனா சொல், கோடன் மோகனா சொல், மாவீரன சொல், வாய்ச்சாலன சொல், ஓடாதே சொல், ஓடாதே சொல், ஒரு வார்த்தை சொல், காவலான நான் எதை சொல்லலாமா? நாங்க ஹலோ ஹலோ, நான் இதை ஏதோ சொல்ல சொன்னீங்க, நான் என்ன சொல்லலாம் அது? ஹலோ, இல்ல இல்ல, நான் யார வேணாலும் இருக்கலாம். இல்ல, ஏதோ நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை சொல்லிடுவேன். அவங்க யோசிப்பாங்க. நான் மோனிஷாவோட ஃப்ரெண்டு பேசுறேங்க. ஓகே, ஸோ ஃபியூச்சர்லயுமே வந்து நாங்க மீட் பண்ணுவோம்னு சொல்ல வந்தேன். நாங்க மீட் பண்ணுவோம், நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்ல வந்தேன் நான். இல்ல, பேர் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்து நான் அடிச்சாலும் அடிச்சிருவீங்க, அதனால இப்போதைக்கு பேர் வேணாம். ஓகே, பேரை சொல்லிடுங்க. ஸோ என்னோட பேர் விஜே பாண்டிங்க. ஹலோ, விஜே பாண்டி. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ணோம்.
ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்து அவங்க டாஸ்க் பண்ணாங்க. ஓகேங்களா? ஓகே நீங்க நான் ஒரு ஃபியூச்சர் பார்ட்னரோட சொல்லிட்டேன், நீங்க வேற பொய் நினைச்சிடாதீங்க இதெல்லாம். ஐயோ ஐயோ